இந்த தோசை மாவு ஓ மை காட் வர பேஷன்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள் அரைப்போம் வச்சிருவோம் ஒரு 2 வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு. 2 வாரம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி லாங் டைம். மாவு அப்படின்றது எப்பொழுதுமே எடுத்து வச்சோமா அரைச்ச உடனே அது அன்னைக்கு நைட்டு வந்து வைக்கணும். அப்பதான் அது புளிச்சு கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கும். அடுத்த நாள் காலையில் இட்லி போடுவாங்க. தோசை கூட ஃபர்ஸ்ட் டே போட மாட்டாங்க. இட்லி ரொம்ப நல்லா வரும்னு போடுவாங்க. அதுக்கு அடுத்த நைட்டு வந்து தோசை அதுக்கு மிச்சம் இருந்தா தேவை இருந்தா மட்டும் அதுக்கு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்த நாள் காலையில் மட்டும்தான். இதுவே ஜாஸ்தி அடுத்த நாள் காலையிலேயே ஒரு நாள் மட்டும் அரைச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி சேஃப். எஸ்பெஷலி இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவை வந்து நீங்கள் ரொம்ப நாள் உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதோட புளிக்கிற நேச்சர் வந்து ஜாஸ்தியாகும். எப்பொழுதுமே நம்ம பழையதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே. அந்த பழையதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது 3 to 4 நாளைக்கு மேலே வைக்கவே கூடாது. இதுக்கு மேலே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாக்டீரியல் growth திருப்பி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வெளியே எடுக்கும்போது கலர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் கூட கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். டெக்ஸ்டர் எதுவுமே பெருசாக மாறி இருக்காது. ஆனால் அதோட நியூட்ரிட்டிவ் குவாலிட்டி மாறி இருக்கும். அதில் பாக்டீரியல் ஆக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன எடுத்த உடனே எப்படி உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே எப்படி வைப்போம் அப்படின்னா பாதி சூடு இருக்கும் போதே நிறைய பேர் டைம் ஆயிடுச்சு நைட்டு தூங்கணுன்றதுக்காகலாம் அப்படியே உள்ள வைப்பாங்க. அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஹீட் தானே நம்ம சொன்னோம் அதில் தானே பாக்டீரியல் growth இருக்கும். ஸோ இந்த ஹீட் பாதி சூடுங்கிறப்ப குழம்பு அது மாதிரி இதெல்லாம் சொல்றீங்களா? நல்லா ஆற வச்சு பாலா இருந்தாலும் சரி எதுனாலுமே நல்லா ஆற வச்சு கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பார்க்க வேண்டியது. அடுத்து உள்ள வச்ச பொருட்களை வந்து நம்ம வந்து எடுத்த பிறகு அந்த சில்னஸ் போகணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இப்போ சட்னி எல்லாம் வைப்பாங்க அது வெளியே எடுத்து வச்சுட்டு ஆறிடுச்சு சில்னஸ் போயிடுச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அதை ரீஹீட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதில் பாக்டீரியல் growth இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி 3-4 நாளைக்கு மேலே இருந்தால் நான் சொன்னேன் இல்லையா 3-4 நாளைக்கு மேலே பாக்டீரியல் growth ஆக்டிவிட்டி அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு வாரம் கழித்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த பாக்டீரியாவை சேர்த்து எடுத்துப்போம். இதனால என்ன எங்களுக்குலாம் ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டெஸ்டைனல் ஃப்ளோரான்னு சொல்லுவோம் இல்லையா நல்ல பாக்டீரியாலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மெதுவாக இந்த மாதிரி ஃபுட்டு போகும்போது அழிஞ்சிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு பீரியட் பார்த்தீங்கன்னா அதனால அசிடிட்டி வரலாம், ப்ளோட்டிங் இருக்கலாம், இன்டைஜஷன் இருக்கலாம். இதெல்லாம் இதுக்கும் சம்பந்தம்னே யாரும் யோசிக்க கூட மாட்டோம் நம்ம. ஸோ இந்த விஷயம் வந்து எப்படி நம்ம கவனத்துக்கு எடுத்துகிட்டு வரணுமோ அதே மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வந்த பொருளை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங். ஏன்னா இப்போ உள்ளே வைக்கிறது வந்து கட்லெட்லேருந்து நகெட்ஸ் சிக்கன் நகெட்ஸில் இருக்க வரைக்கும் எல்லாம் உள்ளே வைப்பாங்க. வச்சதை எடுத்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம ஸ்டோரேஜ் கூட பிரச்சனை கிடையாது. எது பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த ஹீட்டிங் பண்ணுறோம் இல்லையா அதில் தான் நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் லாஸ் வந்து நிறையா நடக்கும். என்ன நியூட்ரியன் லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B and C அந்த வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் வந்து குக்கிங் ஏற்கனவே பண்ணும்போது we will lose it. திருப்பி அதை ரீஹீட் பண்ணும்போது நிறையவே போயிடும். அப்போ நம்ம சாப்பிட்றதுல வந்து நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பிராண சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா யோகாவில் வந்து நிறையா பிராணாவை பற்றி பேசுவோம் இல்லையா எனர்ஜி வைஸ் எப்படி இருக்குது ஒரு ஃபுட்டில் எனர்ஜி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அதெல்லாம் முளைச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வாயில் போடும்போது கூட அது முளைச்சிட்டு இருக்குது. அப்போ அதில் வந்து பிராண சக்தி ஜாஸ்தி. அது உயிரோடு இருக்கிற உணவுன்னு சொல்லுவோம். உயிரோடு இருக்குது வாயில் போடும்போது கூட. ஆனால் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு மாதமாக கூட உள்ளே வச்சு எடுத்து நம்ம ஒரு முட்டையை சாப்பிட்றோம். அதெல்லாம் வந்து அதில் பிராண சக்தின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இல்லவே இல்லாமல் கூட இருக்கலாம்.